Hi friends, welcome to Mauni Cine Updates. வாவ் என்ன எபிசோடுங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ஃபயரான எபிசோட் தான். ஒரு பக்கம் என்னென்னா காவேரியோட ஃபயரான எபிசோட் மூவ் ஆகுது, இன்னொரு பக்கம் எமோஷனல் ட்ராக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே எமோஷனலாக தான் இருந்துச்சு எபிசோட்ஸ் கொஞ்சம். இதுக்கு நடுவில் அப்கமிங் எபிசோட்கான ஷூட்டிங்குமே போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் ட்ராக் ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ராகினி அஜயோட அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எபிசோடை பற்றி பேசலாம். ஸோ நம்ம காவேரி வந்து வீடியோ வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லிகிட்டே இருக்க, போகிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, போகிறதுனா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. ஸோ நேற்றுக்கு காவேரி மேலே கொஞ்சம் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா சித்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்களே, அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அப்போவே போயிட்டு நீங்கள் இருங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்தோம். பட் அந்த டைமில் சொல்லாட்டையும் இப்போ வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக ராகினி இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பட் நம்ம விஜயோட மூஞ்சியை பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. பட் ஆனால் கடைசியில் வீட்டை விட்டு வெளியே போகிறது வந்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் வந்து ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்து காவேரி தேடி போகிற மாதிரியா ட்ராக் வரும்னு எதிர்பார்ப்போம். பார்க்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ட்ராக் வந்து போகுது. இந்த ஒரு காஸ்டியூம்லேருந்து நமக்கு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கோல்டு ஆட் ஷூட்காக வந்து போட்டிருந்த ட்ரெஸ் காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமில் தான் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ப்ரொமோ வீடியோலையுமே வந்து அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதே கோவில் ட்ராக்ஸ் அப்படிங்கிறப்ப மேரேஜ்க்கான காஸ்டியூம் தான் இது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா எல்லாமே வந்து ஒரு மேரேஜ்க்கு போனால் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி ஒரு கிராண்டான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்க மாதிரி அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. பட் என்னவா இருக்கும், மேபி கொடைக்கானலில் ஷூட்டிங் போதா, இல்லை காவேரி ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, மேபி தண்ணியில் விழுந்து விஜய் காப்பாற்றுற மாதிரி எதுவும் போகிறாங்களோ என்னமோ சம்திங் வந்து அப்கமிங் இது ட்விஸ்ட்லாம் காத்துட்ருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நிச்சயதார்த்தமாக நடக்கலை, ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான் நடக்க போகுது. அது இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன்னா அஜயோட அப்பா வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் தேவையில்லை, டேரெக்டாக மேரேஜே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேரேஜ் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடத்துறாங்களா இல்லை யாருக்கும் தெரியாத மாதிரி கதமாக வச்சு நடத்தி முடிக்க போகிறாங்கன்னா நமக்கு தெரியல. எல்லாருமே ஒரே லொக்கேஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கோவில் லொக்கேஷன் மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது டெலகாஸ்ட் ஆகுது ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ தான் ப்ரீவியஸ் ஷெடியூல் எடுத்த ஷூட்டிங்கே போயிட்டுருக்கு, ட்ராக்கே மூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த ஷெடியூல் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஆகும். ஸோ ஒன்ஸ் ராகினி வீட்டுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் அதையே ஸ்டார்ட் ஆகும். அவங்க வீட்டுக்கு என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா ஸோ நம்ம காவேரி எதுக்காக என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எபிசோட் பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.